இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுதே திருத்தூதர்களுக்கு தூது பணி பயிற்சி தருகிறார். அது வெறும் பயிற்சி மட்டுமல்ல, வாழ பயிற்சி, போதனையும் வாழ்வும் ஒத்துப்போக பயிற்சி. பல இடங்களிலே அவர்களுக்கு நிறைய போதனைகளை தந்தார். மன்னிக்க வேண்டும், இறைவேண்டல் செய்ய வேண்டும், பிறர் நலம் பேண வேண்டும், நிறைய போதனைகள். ஆனால் அந்த போதனைகளை எல்லாம் வெறும் வார்த்தையாக மட்டும் அறிக்கையிடாமல் நம்மை பார்க்கிறவர்கள் அதை தெரிந்து கொள்ளுகிற வகையிலே இயேசு அந்த தூது பணிக்கு மக்கள் சார்ந்திருக்க, கடவுளை நம்பியிருக்க அழைக்கிறார். கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் பொருட்கள் எதுவுமே தேவையில்லை. பிறருடைய விருந்தோம்பலிலே முழு நம்பிக்கை வைத்து பயணத்தை மேற்கொள்ள சொல்கிறார். வெறும் போதனை வார்த்தைகள் மட்டும் என்றைக்குமே வாழ்வு தராது. புனித பவுலடியாரை எடுத்துக்கொள்வோம். என்னுடைய உடல் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு சான்று, அதுதான் சாட்சி என்கிறார் இந்த 2ஆம் வாசகத்தில். அவருடைய கஷ்டங்கள், வேதனைகள், அவர் திருத்தூதர் பணியிலே அவர் பட்ட பாடுகள், அதையெல்லாம் போதனையாக உருமாற்றி ஒவ்வொரு திருச்சபைக்காக தருகிறார். கொரிந்தியர்களுக்கு, எபேசியர்களுக்கு, தெசலோனிக்கேயர்களுக்கு அவரவர்களுக்கு தக்கவாறு கொடுத்து வாழ்ந்து காண்பிக்கிறார். முதல் வாசகத்தில் எசையா இறைவாக்கினர் வழியாக இறைவன் அந்த பபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து வந்திருக்கிற மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தியை தருகிறார். இயேசுனுடைய போதனையே, இயேசு வழியாக வருகின்ற வாழ்வே அந்த மகிழ்ச்சி செய்தி தான். அந்த மகிழ்ச்சி செய்தியை அறிவிப்பது, அதை வாழ்வது, இது இரண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய கடமை. திருத்தூதர் பணி என்பது ஏதோ திருத்தூதர் பணிக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட துறவியர், குருக்கள், வேதியர்கள், கன்னியர்கள் இவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்குரியது. அதனை வாழ்ந்து காண்பிக்க இறைவன் கொடுக்கின்ற அந்த அழைப்பிற்கு நாம் தயாரா என்பதை யோசித்து பார்த்துக்கொள்வோம். அங்கே வார்த்தையும் வாழ்வும் ஒத்துப்போக வேண்டும். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.